بسم الله الحمد لله الصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه ومن والاه وبعد. சலாம் சம்பந்தமான ஒரு சில அமர்வுகளை கடந்து அதே சலாம் குறித்த இன்னும் சில விஷயங்களை பற்றி இன்ஷா அல்லாஹ் இன்றைய இந்த நேரங்களில் பார்க்க இருக்கிறோம். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தனது திருமறையில் குறிப்பிடுவான், وَإِذَا حُيِّيتُمْ بِتَحِيَّةٍ فَحَيُّوا بِأَحْسَنَ مِنْهَا أَوْ رُدُّوهَا. இதன் அர்த்தம் என்ன அப்படின்னா, யாராவது நமக்கு முகமன் கூறும் பொழுது, அதாவது சலாம் கூறும் பொழுது திருப்பி பதில் சலாம் கொடுக்கணும். அல்லாஹு ரப்புல் ஆலமீன் இதனுடைய சட்டமாக, இதனுடைய ஒழுக்கமாக சொல்லி கொடுக்கும் பொழுது பி அஹ்ஸன மின்ஹா அவு ருஜூஹா, எந்த அளவுக்கு சலாம் சொல்லப்படுகிறதோ அதை விட சிறந்த முறையில் பதிலளியுங்கள். அப்படி இல்லாவிட்டால் அதே போன்று திருப்பி பதிலளியுங்கள். அப்ப இதுல சலாம் சம்பந்தமாக நம்ம என்ன சிறந்த முறையில பதில் கொடுக்க முடியும், எப்படி அதே போல பதில் கொடுக்க முடியும், இதனுடைய விளக்க உரைகளை பார்க்கும் பொழுது நமக்கு புரிய வரும். நபியுடைய ஹதீஸ்களும் நமக்கு இது சான்றாக அமையும். சொல்லப்படும், யாராச்சும் நமக்கு வெறும் அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா திருப்பி நாம வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் என்ற வார்த்தைகளை ஆட் பண்ணிக்கலாம். இதே நமக்கு யாராச்சும் ஒருத்தவங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்றாங்க அப்படின்னா திருப்பி பதில் கொடுக்கும் பொழுது வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு ஆட் பண்ணிக்கலாம். அப்போ யாராச்சும் ஒரு நபர் அஸ்ஸலாம் அலைக்கும் மட்டும் சொல்லி திருப்பி நம்ம வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ் மட்டும்தான் சொல்லணுமா கிட்ட அப்படி கிடையாது. சிறப்பா சொல்லி முடிக்கும் பொழுது, சிறப்பா பதில் கொடுக்கும் பொழுது முழுமையாகவும் சொல்லலாம். நமக்கு ஒருத்தவங்க அஸ்ஸலாம் அலைக்கும் சொல்றாங்க, நம்ம பதில் கொடுக்கும் பொழுது வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்றதுல சிறந்தது அல்ஹம்துலில்லாஹ். அப்ப இங்க நம்ம எப்ப நமக்கு நபர்கள் அஸ்ஸலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு முழுமையா சொல்றாங்களோ நாம திருப்பி இதே சம்பந்தமாக வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லிக்கலாம். ஒரு சில அறிஞர்கள் இதையும் விட சிறந்த வார்த்தையாக இருக்குன்னு சொல்லி இன்னொரு வார்த்தையை ஆட் பண்ணுவாங்க. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வ மக்ஃபிரத்துஹு ஆட் பண்ணுவாங்க. அந்த விஷயம் சம்பந்தமாக உலமா பெருமக்கள் மத்தியில கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், கருத்து வேறுபாடு இல்லாத ஏகோபித்த கருத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய முடிவுகள் பார்க்கும் பொழுது அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அப்ப இதை சார்ந்த நன்மைகள் நமக்கு என்ன கிடைக்கும்? நன்மை சம்பந்தமாக நபியுடைய பல ஹதீஸ்கள் நமக்கு சான்றாக இருக்கும். நபி நமக்கு சொல்லி கொடுப்பாங்க ஒரு இடத்துல, மன் கால அஸ்ஸலாமு அலைக்கும், ஒரு நபர், எந்த ஒரு நபர் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொல்லுவாரோ குதிபத் லஹு அஷரு ஹஸனாத், அவருக்கு 10 நன்மைகள் எழுதப்படுகின்றது. அதே போல் நபி சொல்லுவாங்க, வமன் கால அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், இன்னும் எந்த நபர் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொல்லுவாங்களோ அவங்களுக்கு குதிபத் லஹு 20 ஹஸனா, அவங்களுக்கு 20 நன்மைகள் எழுதப்படுகின்றது. இன்னும் வமன் கால அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, இன்னும் எந்த நபர் முழுமையாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லுவாரோ குதிபத் லஹு 30 ஹஸனா, அவருக்கு 30 நன்மைகள் எழுதப்படுகிறது. அப்ப சலாம முறையாக சொல்லும் பொழுது நமக்கு, முழுமையாக சொல்லும் பொழுது நமக்கு 30 நன்மைகள் இப்படியே கிடைச்சிருது. இன்னும் சலாமின் மூலமாக நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம், பெருமை விட்டு நம்மள தற்காக்கக்கூடிய நல்ல அமலாக முந்தி சலாம் சொல்றது இருக்குது. இன்னும் பல சிறப்புகள் இருக்கு. இதே வரிசையில தான் பொதுவாக மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு புரிதலை, தவறான புரிதலை கூட இன்ஷா அல்லாஹ் இதுல விளக்கி முடிச்சுக்கிறேன். பொதுவாக நமக்கு சந்தேகம் இருக்கும். இப்ப முஸ்லிம்களுக்கு சலாம் சொல்றோம், முஸ்லிம்கள் சலாம் சொன்னா பதில் சலாம் சொல்றோம். இப்ப மற்றவர்கள் முஸ்லிம் அல்லாத மக்கள் நமக்கு சலாம் சொன்னா எப்படி பதில் கொடுக்கணும்? மற்ற மக்களுக்கு நாம முந்தி சலாம் சொல்லலாமா? இப்படிப்பட்ட சந்தேகங்கள் இருக்கும். இப்ப பொதுவாக உலமா பெருமக்களுக்கு மத்தியில ஏகோபிச்ச முடிவு என்னவா இருக்கு அப்படின்னா, நாமலா முந்தி கொண்டு சலாம் சொல்லக்கூடாது, நாமலா முந்தி கொண்டு இந்த முகமனை தெரிவிக்க கூடாது. இதே நமக்கு நம்முடைய நண்பர்கள், உறவுகள்னா நண்பர் வட்டாரத்துல இவங்க நமக்கு முந்தி சலாம் சொல்லும் பொழுது பதில் எப்படி கொடுக்கணும்? இதுல பொதுவான மக்கள் புரிஞ்சுக்கிறாங்க, எந்த மக்கள் நமக்கு சலாம் சொன்னாலும் முஸ்லிம் அல்லாதவர்கள் நம்ம அலைக்கும் மட்டும் சொன்ன போதுமானது, அலைக்கும்னு மட்டும் சொன்னா போதுமானது. நபியுடைய ஹதீஸ் நமக்கு சான்றா இருக்குது. நபிக்கு யூதர்கள் சலாம் சொல்லுவாங்க, நபி அதுக்கு அலைக்கும் போட்டு நிப்பாட்டிப்பாங்க. அதே நபி சொல்லியும் கொடுப்பாங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சலாம் சொல்லும் பொழுது நீங்க அலைக்கும் மட்டும் சொன்னா போதும். இந்த ஹதீஸை எப்படி தப்பா புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, எப்ப சலாம் சொல்லும் பொழுதும் அலைக்கும் மட்டும் சொன்னா போதும் புரிஞ்சுக்கிறாங்க.
ஆனா அது அப்படி கிடையாது. அது நல்லா அந்த ஹதீஸை கவனிச்சு பார்க்கும்பொழுது நமக்கே தெரிய வரும். அந்த இடத்துல யூதர்கள் நபிக்கு சலாம் சொல்லக்கூடிய விதங்கள்ல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லியிருக்க மாட்டாங்க, அஸ்ஸாமு அலைக்கும் சொல்லியிருப்பாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் அப்படின்றதுக்கு அர்த்தம் என்ன? உங்கள் மீது அல்லாஹ்வுடைய சாந்தி நிலவட்டுமாக, உண்டாகட்டுமாக. இதே அஸ்ஸாமு அலைக்கும் லாம் அலிஃப் எடுத்துட்டு அஸ்ஸலாமுக்கு பதில் அஸ்ஸாமு அலைக்கும் சொல்றோம் பொழுது அதுக்கு என்ன அர்த்தம் வரும்? உங்கள் மீது நாசம் உண்டாகட்டுமாக, உங்களுக்கு மவுத் வரட்டுமாக, கெட்ட துவாக்களுக்கு அர்த்தம் அது அஸ்ஸாமு அலைக்கும். அப்ப நபி நபியுர் ரஹ்மா, அருள் மிகுந்த நபியா இருக்காங்க நம்ம நபி. அவங்க திருப்பி சபிக்க மாட்டாங்க, சபிக்கிறது வழக்கம் கிடையாது. சபிக்கிற மனிதன் முஃமின் கிடையாதுன்னு சொல்லி கொடுத்த நபி எப்படி சபிப்பாங்க? அப்ப நபி சொல்லி கொடுத்தாங்க, யாராச்சும் உங்களை சபிக்கும் பொழுது திருப்பி சபிக்க கூடாது. அவங்களுக்கும் உங்களுக்கும் பெரிய வேறுபாடுகள் இருக்குது. முஸ்லிமான மக்களே தெரியாத நிலைமையில சபிக்கும் பொழுது திருப்பி நம்ம சபிக்க கூடாது. அப்ப நபி சொல்லி கொடுத்தாங்க, அலைக்கும்னு சொல்லுங்க, உங்களுக்கும் இதே உண்டாகட்டும். இது சொன்ன போதுமானது, வேற வார்த்தைகள் ஆட் பண்ண தேவை கிடையாது. இதே நமக்கு சொல்லப்படக்கூடிய சலாம்ல அஸ்ஸலாமு அலைக்கும் முறையாக யாரு சலாம் சொல்லுவாங்களோ அவங்களுக்கு பதில் சொல்லும் பொழுது அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்றதுல பிழையே கிடையாது. நான் சொல்லல, இமாம்கள்ல யாரு பெரிய ஆலிம்களாக யாருடைய வாழ்க்கையை நாம படிக்க ரொம்ப ஆசைப்படுகிறோமோ அப்படிப்பட்ட இஸ்லாத்துக்காக அர்ப்பணிப்புகள் அதிகமாக கொட்டி கொடுத்த இமாம் ஷைகுல் இஸ்லாம் இப்னு தைமியா அலைஹி ரஹ்மா அவங்களும் சரி, அவர்களுடைய பெயர் போன மாணவரான இமாம் இப்னுல் கைம் அலைஹி ரஹ்மா அவங்களும் சரி கூறியதாக, இப்னு உதைமீன் நம்ம சமகாலத்து உலமாக்கள்ல பெரிய மூத்த ஆலிம், இப்னு உதைமீன் அலைஹி ரஹ்மாவுடைய ஃபத்வாக்கள் நமக்கு இன்னும் பார்க்க கிடைக்கும். அவங்களுடைய ஃபத்வாக்களின் ஒன்றியம் புக் இருக்கு, மஜ்மூஅ ஃபத்வா இப்னு உதைமீன் அலைஹி ரஹ்மா. இந்த கிதாபுகள் நமக்கு இன்னைக்கும் பார்க்க கிடைக்கும். நமக்கு மாற்றார்கள் சலாம் சொல்லும் பொழுது முறையாக எந்த ஒரு வார்த்தை தடுமாற்றம் இல்லாம அஸ்ஸலாமு அலைக்கும்னு முறையாக சொல்லும் பொழுது பதில் கொடுக்கும் பொழுது அலைக்கும் அஸ்ஸலாம் சொல்றதுல தவறு எதுவும் கிடையாது. ஏன்? இந்த விஷயங்கள் அவங்களுக்கு நலன் அமைறதுக்கான பாக்கியமாக அமையக்கூடும். யா அல்லாஹ் உங்களுக்கு நலவுகளை உண்டாக்கட்டும், நிம்மதி கொடுக்கட்டும் அப்படின்னா உங்களுக்கு நிம்மதியான ஹிதாயத்துகள் மிகுந்த நேர்வழியை கொடுக்கட்டும்ன்றது வாக்களும் இதுல உள்ளடங்கி வரும்ன்ற கருத்து நமக்கு உலமா பெருமக்கள் சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் சலாம் சம்பந்தமாக நாம அடிப்படையாக தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். ஏன் நான் இந்த மாற்றர்களுக்கு சலாம் சொல்றத பத்தி சொல்றேன் அப்படின்னா, பேரை சொல்ல விரும்பல, ஒரு நபர் யூடியூப்ல கொஞ்சம் பெரிய ஃபேமஸான ஒரு நபர் தான். அவங்களுக்கு மத்தியில் இஸ்லாமிய தாவாக்கள் அழகா செய்வாங்க, அல்ஹம்துலில்லாஹ். நிறைய பார்க்க ஆசை தூண்டும் இவங்க இந்த தாவாக்கள், இப்படிப்பட்ட மக்களோட தாவாக்களை. அவங்க கிட்ட கேள்விகள் எழுப்பப்படுது, இந்த நோக்கத்துக்காக மக்களும் சலாம் சொல்றாங்க. அந்த தாய் என்ன பண்றாரு? அலைக்கும் சொல்லி பாடிக்கிறார். அப்ப இந்த கேள்வி கேட்ட நபர் திருப்பி கொஸ்டின் பண்றாங்க, இவர் நமக்கு திருப்பி ரிப்பீட் அஸ்ஸலாம் என்ற வார்த்தையை பயன்படுத்த மாட்டாங்க, வலைக்கு அஸ்ஸலாம் சொல்ல மாட்டாங்க, வலைக்கும் அஸ்ஸலாம் சொல்ல மாட்டாங்க, வெறும் வலைக்கும் நிப்பாட்டிப்பாங்க. அப்படின்னு சொல்லும் பொழுது பதிலுக்கு இந்த நபர் சொல்ல முடியல, இப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு தெரியல, அப்படியே மௌனம் காக்குறாங்க. ஆனா பெரிய பணிகள் நடத்துறாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் அவங்களுக்கு இன்னும் அதிகமான வரிசையில கொடுப்பானாக. அப்ப என்ன புரிஞ்சுக்கணும்? இப்படிப்பட்ட பேசிக்கான விஷயத்த நாம புரிஞ்சுக்கும் பொழுது நம்முடைய தாவாக்களத்துல பெரிய பயனளிக்கும், அல்ஹம்துலில்லாஹ். நாம இப்படிப்பட்ட பதில்களை கொண்டு பேசும் பொழுது நம்ம கிட்ட பேச வர மக்களுக்கும் இன்னும் நிறைய பாசங்கள் ஏற்படும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதன் மூலமாக இன்ஷா அல்லாஹ் நம்மை கொண்டு பல நல்ல விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போய் சேருக்கு வாய்ப்புகளை கொடுப்பான். எந்த அளவுக்கு இஸ்லாமிய சட்டங்களை தெரிஞ்சுக்க முயல்றோமோ சரியான முறையில புரிஞ்சுக்கணும். நபியுடைய ஒரு ஹதீஸ் வந்துருச்சு அப்படின்னா அதை எடுத்தது அப்படியே புரிஞ்சுக்க கூடாது. அந்த ஹதீஸ் சுத்தி வளைச்சு பார்க்கணும், எந்த சமயத்துல எந்த மக்களுக்கு நபி இந்த வார்த்தைகளை பயன்படுத்தியிருக்காங்க. அப்ப சரியான முறையில ஹதீதுகளை புரிந்து கொள்ளக்கூடிய மக்களாகவும் முறையாக சலாம் சம்பந்தமான ஒழுக்கங்களை பேணி நடக்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் என்னையும் உங்களையும் ஆக்கிருள்வானாக. அல்லாஹும்ம ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.